இன்றைய எபிசோடுக்கான ரிவ்யூ. எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதி கனடா கிளம்பி போகிறாங்க. ரேவதியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மயில்வாகனம் கார்த்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானில் ரேவதி திரும்ப வந்தாச்சு. ரேவதியை பார்த்த சந்தோஷத்தில் கார்த்தி இருக்கிறாரு. கார்த்தியை பார்த்த சந்தோஷத்தில் ரேவதி இருக்காங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, உங்களை பார்க்காம உங்கள் கூட பேசாமல் நான் ஊருக்கு போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ரேவதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போது கார்த்தி ரேவதி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக அந்த இடத்துல ரேவதி கிட்ட இங்கே சாமுண்டீஸ்வருடைய பிளான் என்ன அப்படின்ற ஒட்டு மொத்தத்தையும் ரேவதி கிட்ட சொல்லிட்டாங்க. இதை கேட்டு ரேவதி செம ஷாக் ஆகிறாங்க. அம்மா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அப்போது நான் அவங்களுக்கு முக்கியம் கிடையாதான்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசினாலும் இன்றைக்கி ஒரு முடிவெடுத்தாகணும் அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போவோம், அம்மா கிட்டே பேசுவோம், ஒரே வீட்டில் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்வோம், அப்படி இல்லைனா நான் உங்கள் கூடவே வந்துடுறேன்னு ரேவதி சொல்லும்போது, உன்னுடைய முடிவு தான் எனக்கு முக்கியம்னு ரேவதியுடைய முடிவுக்காக கார்த்தி காத்துட்ருக்காரு. ஸோ அதே சமயம் ரேவதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ரேவதி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் கார்த்திக்கு. அப்படியே சீனை கட் பண்ணால் ரேவதி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற சந்தோஷத்தில் சிவனாண்டியும் சிவனாண்டி சித்தப்பாவும் வீட்டில் இருந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்த்தி நேரம் கண்ணீர் விட்டு அழுதுட்ருப்பான் அப்படின்னு நினச்சி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் போலீஸ் வந்து சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரித்து பார்க்கும்போது தான் விஷயம் என்னன்னே தெரியுது. ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல அவங்க நம்பலை. ஸோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு. இந்த விஷயத்தை சிவனாண்டி உடனே சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு விஷயம் நடக்க சான்ஸே கிடையாது. இப்போ தான் நான் ரேவதி கனடா போயிட்டான்னு நான் சந்தோஷமாக இருந்தேன், அதுக்கிடையில் இப்படி ஒரு நியூஸை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சந்திரா கோவப்பட்டு பேசினாலும் இது எல்லாமே கார்த்தியுடைய பிளானாக தான் இருக்கும், அவன் தான் ஏதாவது செய்திருப்பான் அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. இப்போது ரேவதி வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகும்போது அப்போது சிவனாண்டி சொல்கிறது, நீ எதுக்காக டென்ஷன் ஆகிற, உனக்கு இந்த இதில் கார்த்தி திரும்ப வந்தானே ரேவதி திரும்ப வந்தானே, நீ ஏன் டென்ஷன் ஆகிற, டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை. இப்போ மோதிக்க போகிறது அம்மாவும் பொண்ணும், அவங்க மோதிக்க போகிறத பார்த்து நீ வந்து சந்தோஷப்படு, வேடிக்கை மட்டும் பாரு, ஒரு வார்த்தை கூட நீ பேசாதன்னு சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்ல, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்கன்னு சந்திரா வந்து சைலண்ட் ஆகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஸோ அங்கே ஃப்ளைட்டில் வெடிக்கிறத விட இங்கே வந்து பூகம்பமே வெடிக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் சந்திரா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியும் வீட்டுக்கு வந்தாச்சு. ரேவதி கொஞ்சம் கூடாரு, நான் அவங்களா பேசுகிற வரைக்கும் நீ எதுவுமே பேசாதுன்னு தனக்குத்தானே ஒரு மோட்டிவேட்டை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்டே கேள்வி கேட்பாங்க. ஸோ என்கிட்ட சொல்லாமல் என்னை கேட்காம எப்படி என் பொண்ணை நீ கனடா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயம்தான் ரேவதியுடைய என்ட்ரி. ரேவதியை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி செம்ம ஷாக் ஆகிறாங்க. அப்போது ரேவதி என்ன இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது அப்போது ரேவதி சொல்கிறாங்க, ஃப்ளைட்டில் வந்து ஏதோ பாம்பு வச்சுருக்கிறதா மெசேஜ், அதாவது இது சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க, அதனால் ஃப்ளைட்டை வந்து தரையிறக்கிட்டாங்க, நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதை சாமுண்டீஸ்வரி நம்பலை. ரேவதி போய் சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ரேவதி சொன்னதை நம்புகிறாங்க. அதை தான் அந்த இடத்துல ரேவதி பதிவு பண்ணுறாங்க. நான் சொல்கிறது உண்மைன்னு எல்லாருமே நம்புகிறாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீ பொய் சொல்கிற அப்படின்னு ரேவதி கிட்டே ரொம்ப ஹார்ஷாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ரேவதியும் அவங்களும் கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு எல்லாமே தெரியும், கார்த்தி தான் என்னுடைய கணவர்னு எனக்கு தெரியும், ஆக்சிடெண்ட்டில் நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், ஏன் நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் தானே, ஸோ நீங்கள் ஏன் சொல்லலைன்னு தன்னுடைய அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற சந்தோஷத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சந்திராவுடைய சந்தோஷமே வேறு. இங்கே அம்மாவும் பொண்ணும் அடிச்சுக்கிறத பார்த்து அவங்க மௌனமாக சிரிச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல ரேவதி அண்டு சாமுண்டீஸ்வரி இவங்களுடைய கன்வர்சேஷன் கொஞ்சம் பயங்கரமாக தான் போயிட்டுருக்கு. இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோடு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோடு வேறு லெவலில் இருக்க போகுது. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு, ஒன்று புருஷன் கூட இருக்கணும், இல்லைனா வந்து புருஷன் ஏன் கூட இருக்கணும், நான் அதனால் மாமா வீட்டுக்கே போகிறேன், மாமா கூடவே நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு ரேவதி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ரேவதியை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பட் நீங்கள் துப்பாக்கியில் சுட்டுக்கு செத்தாலும் பரவாயில்ல, நான் போயே தான் ஆவேன்னு ரேவதி கிளம்பிடுவாங்க. ஏன்னா ரேவதியுடைய முடிவுக்காக தான் கார்த்தியை காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் இனிமேல் விட்டு வைக்கக்கூடாதுன்னு கார்த்தியை நினச்சிட்டார் போல். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரேவதி வீட்டை விட்டு போக சான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரேவதி ஒரு முடிவு எடுத்தாலும்
சாமுண்டீஸ்வரி ஏதாவது செய்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் வேற இடையில சந்திரா மூக்கை உழைச்சிட்டு அவங்க வேற அற வாங்கிக்கிறாங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.